ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 12 வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய டேட்டா பேஸை வந்து என்ன பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும். மேனிப்புலேட்னா என்ன, அதில் டேட்டா பேஸ் இருக்குன்னா அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷனோ இல்லைன்னா புதுசாக ஏதாவது டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டா தேவையான டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம், ஆல்ட்ரு இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் டேட்டா பேஸில் பண்ணுறோம். இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் டு இன்னொரு டேபிள். ஒரு டேபிள்னால் என்ன, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் இருக்கும், அந்த தகவலை நீங்கள் பேங்க்கு கொடுத்துருப்பீங்க, அதில் இருக்கிற கொஞ்சம் தகவலை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய தகவல்னா இன்ஃபர்மேஷன், டேட்டா, உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த ஏரியா, இந்த மாதிரி காரியங்கள். இது வந்து ஸ்கூலுக்குலேயும் இருக்கும், உங்களுக்கு பேங்க்லேயும் இருக்கும். அப்போது உங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு என்ன செய்யலாம்னா நீங்கள் ஸ்கூல் சம்மந்தமான டேட்டாவே ரிட்ரீவ் பண்ணலாம், பேங்க் சம்மந்தமான டேட்டாவே ரிட்ரீவ் பண்ணலாம். இந்த ஸோ ரெண்டுக்கும் ஒரு காமன் திங் இருக்கும். ஸோ இதை வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் வச்சு இதை என்ன செய்யலாம்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா வி கேன் ஆக்சஸ். ஓகேயா, இந்த எஸ்கியூஎல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆரக்கிள் இருக்குது, MySQL, IBM DB2, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் பேக்கேஜாக இருக்கும். ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கொரி லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஓகேயா, ஸோ இதில் வந்து நிறையா விதமான இது இருக்குது, பிரிவு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேட்டா வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ். ஓகேயா, அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்சர்ட் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ மாடிஃபை பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயம். அப்புறம் எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மிங்கிள் பண்ணுறதுக்காக. ஓகேயா, அப்புறம் பார்த்திங்கன்னா வியூ டெஃபினிஷன் இருக்குது. இது வந்து அந்த டேபிளை மட்டும் என்ன பண்ணுறதுக்குன்னா வியூ பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆத்தரைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு. ஒரு டேபிள் இருக்குன்னா எல்லோரும் அந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஒரு சிலர் ஆக்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்கள் தகவலை வந்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ், உங்கள் கிளாஸ் டீச்சர் பண்ணலாம், இல்லை பிரின்ஸிபால் பண்ணலாம், இல்லையா அவங்க ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டேட்டாவை என்ன செய்யக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இதான் வந்து ஆத்தரைசேஷன், யார் கூட போகிறோன்னு. இன்டெகிரிட்டி அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷன், அதாவது உங்கள் ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு செக்யூர்டாக கொண்டு போகிறதுக்காக தான், ஒரு நம்பகத்தன்மையாக. ஓகேயா, அப்புறம் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு ப்ராசஸ். ஓகே, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது டேட்டா பேஸ் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து டேபிள். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாவும் இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து அந்த டேட்டாவுக்கு என்னெல்லாம் இருக்கணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இதை வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து காம்போனன்ட் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த எஸ்கியூஎல் வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் DML, அதாவது டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அப்புறம் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அப்புறம் டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இப்படி வந்து ஒரு 5 மெயின் இது இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ்ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸுடைய ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. ஸ்ட்ரக்சருங்கிற என்ன வேரியபிள் இருக்கணும், இப்போ ஒரு ஏஜ்னு கொடுத்தா ஏஜ் வந்து நம்பரில் இருக்கணுமா, ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னா அது நம்பரில் இருக்கணுமா இல்லை டேட்டில் இருக்கணுமா, இந்த மாதிரி டேட்டாவுடைய வேரியபிள், அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு டேபிள். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர்
கமெண்ட்ஸ், அதாவது டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேபிளை ஆல்ட்ரு பண்ணுறது, அந்த ஸ்ட்ரக்சரை ஆல்ட்ரு பண்ணுறது, சப்போஸ் அது நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதை ட்ராப் பண்ணுறதுக்கு, ட்ரங்கேட் அப்படின்னா எல்லா ரெக்கார்டையும் வந்து அந்த டேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரிமூவ் பண்ணலாம், அதாவது டெலீட் பண்ணுறது இங்கே ரிமூவ் பண்ணலாம், அப்புறம் மாடிஃபை பண்ணலாம் டேட்டாவை. ஓகே, நீங்கள் எதாவது தவறாக கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்யலாம்னா மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ். ஸோ டிஎம்எல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. டிஎம்எல் ப்ரொசீஜரல் டிஎம்எல் இருக்குது, நான் ப்ரொசீஜரல் இருக்குது. ப்ரொசீஜருங்கிறது எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னுட்டு, பட் நான் ப்ரொசீஜர் அது தேவையில்லை, எப்படியோ எடுத்துருவோம் அதுதான். ஸோ யூசர்ஸ் வந்து டேட்டா வந்து வித்தவுட் ஸ்பெசிஃபிக் ஹவு டு கெட், எப்படி வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் எனிவே யூ கேன் டேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது இருக்குது, இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட், 3 முக்கியமான கமெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சர்ட் என்ன பண்ணுறது, அந்த டேட்டாவில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு தான் இன்சர்ட்டு. அப்டேட்டுங்கிறது வந்து சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு, நீங்கள் வந்து டேட்டா கொடுக்காம விட்டுட்டீங்க இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அப்டேட். அப்புறம் ஒரு டேபிள் வந்து அன்வான்டாக இருக்குது, அந்த டேபிளை தேவையில்லை, சப்போஸ் ஒருத்தர் வந்து லோன் பேங்கில் இருக்குது, நீங்கள் லோன் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னு உங்கள் டேட்டா அங்கே தேவையில்லை, ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 2 யூசர், உதாரணத்துக்கு 2 யூசர் வச்சுக்கிடுவோம். ஒரு ஆத்தரைஸ்டு யூசர், அட்மின் அப்படி சொல்லுவாங்க, இன்னொரு வந்து எண்ட் யூசர். எண்ட் யூசர்னால் நீங்கள் தான் எண்ட் யூசர், நீங்கள் வந்து அந்த தகவலை பார்க்கலாம். ஆத்தரைஸ்ட் யூசர் வந்து அதை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டாக்டர் உள்ள டேட்டா வந்து யூசருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யூசர் வந்து டாக்டருடைய எல்லா தகவலையும் பார்க்க முடியாது. அவருடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பேஷண்ட்டுக்கு தெரியும். அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன ஏது அவ்வளோதான் தெரியும். பட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்குடைய டேட்டாவை இன்னொரு பேஷண்ட்டுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, ப்ரிவிலேஜ் கொடுக்குறது தான் வந்து இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேயா. அதுக்கு 2 இது இருக்குது கமெண்ட்ஸு. ஒன்று வந்து கிராண்டு, இன்னொன்று இந்த ரிவோக். கிராண்டுங்கிறது பெர்மிஷன் கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சாவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாவியை வாங்கிவிடுவாங்க உங்கள்கிட்ட, அதே மாதிரி தான். ஸோ கிராண்டுங்கிறது உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். ஒரு யூசர் நேமுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை டாஸ்க் முடித்தோடனே அது உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிங்கன்னா ரிவோக் பண்ணிவிடுவாங்க. ஓகேயா. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் இன்னொரு பேஷண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு மேனேஜ் பண்ணுற அந்த இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோலிங். ஓகே. அடுத்தாப்புல டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் போகிறீங்க அப்படின்னா அங்கே டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னா ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஏடிஎம் மிஷினில் என்ன நடக்கும், ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ், கமிட்டு, ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஸோ அந்த ஏடிஎம் மிஷின் தான் இதுக்கு கரெக்டான ஒரு உதாரணம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் காசு எடுக்கிறீங்க, பாதி டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பவர் ஃபெயிலியர் ஆகிடுது. ஒருவேளை அங்கே யூபிஎஸ் இல்லாமல் அந்த மிஷின் பவர் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே ஸ்டாண்ட் ஆகிட்டு உங்களுக்கு தகவல் வந்து பேங்குக்கு போயிடும். அப்போது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இதான் வந்து கமிட்டட். அப்போ ரோல் பேக்குங்கிறது என்ன ஆகும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னா கரண்ட் வந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டில் பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து ரோல் பேக். ஸோ ஒரு பாதி நடந்ததுக்கப்புறம் அது வந்து ரோல் பேக் ஆகிடும். சேவ் பாயிண்ட்டுங்கிறது என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த இடத்துல பவர் போதோ அந்த இடம் என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா ஒரு சேவ் பாயிண்ட் வந்து அங்கே வச்சுக்குவோம். இது வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, இதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன் நடக்கலை அப்படிங்கிறது, இதுக்கு பேர் தான் சேவ் பாயிண்ட். ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இங்கே மெயினாக இந்த கொரி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா வந்து வெளியே எடுக்கிறது தான். டேட்டா இருக்குது உள்ள நிறையா, அது எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா கொரி லாங்குவேஜ். ஓகே, வெறும் ஃபுல் டேட்டா எடுக்கிறோமா, இல்லை உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்களா? இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய மார்க் மட்டும் போதும் இல்லையா? அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, நல்ல பையனா கெட்ட பையனா இதுதான் தெரியணும். அப்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ் யாருக்கு தெரியணும்? பேங்க்காரங்களுக்கு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியணும். நீங்கள் வசதியான பையனா, ஏழை விட்டு பையனா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அப்போ தான் அவங்க லோனு கொடுக்குறதுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய ப்ராசஸ்க்கோ தேவை. அப்போ யாருக்கு எதை தேவை அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த செலக்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கேரக்டர்னா சிங்கிள் கேரக்டர் இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் கேர். வேர் கேர் அப்படின்னா ஒரு பெரிய கேரக்டரை வாங்குறதுக்கு தான் வேர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி. ஓகே, கேரக்டர் இல்லாமல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான். அப்புறம் டெசிமலில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், ஃப்ராக்ஷனல், ஹோல் நம்பர் இதெல்லாம் வந்து டெசிமலில் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன செஞ்சுக்கிடும், எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கில் வந்து ஒரு ஹோல் டிஜிட்டை வந்து தான் நியூமரிக்னு சொல்கிறோம். டெசிமல் அதாவது அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்டிஜர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறது இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஸ்மால் இன்டிஜர் இருக்குது. இதில் வந்து அந்த மெமரி சைஸை குறிக்கிறது தான். உங்களுக்கு எவ்வளோ மெமரி சைஸ், அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய லென்த்தியான ஒரு பெரிய நம்பர் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்டிஜர், கொஞ்சம் சின்னதுன்னா ஸ்மால் இன்டிஜர் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் ஃப்ளோட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃப்ளோட்டிங் பாயிண்டோட. அப்புறம் ரியல் நம்பர். ஓகே, அது வந்து ஃப்ளோட் மாதிரியே தான். அப்புறம் டபுள், இது வந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப், அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரை பொறுத்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அந்த மெமரி சைஸை பொறுத்து தான் இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.